2026ல நிறைய பேர் கோடிங் கத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்றேன். அண்ட் இது சீக்ரெட் கூட. நிறைய பேர் வந்து கோடிங்க தப்பான முறையில லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பிகினரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். கண்டிப்பா உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும். ஏன்னா நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பிகினர்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோடிங் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் படிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு C++, ஜாவா, பைத்தன் சொல்லிட்டு எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டேல லீவ் ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு கோல் இல்லாததான். அப்படின்னா என்ன கோல்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு கோடிங் கற்றுக்க போகிறேன், என்ன ஒரு பர்பஸ்க்காக நான் கோடிங் கற்றுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. அதை எப்படியும் நம்ம படிச்சுதான் ஆகணும். அண்ட் இதை எப்படி நம்ம படிப்போனும் தெரியும். நமக்கு ரியல் டைமில் கோடிங்கை லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்ன பர்பஸுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, JavaScript, React இதெல்லாம் இருக்குது. இதே நீங்கள் பேக் எண்டில் பண்ணீங்கன்னா Node.js இருக்கு, Express.js இருக்கு, டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் MongoDB இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஒரு ஸ்டாக் நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க என்ன ப்ராப்ளமா ட்ரை பண்றீங்களோ, என்ன கோல் நீங்க வைக்கிறீங்களோ, வெப்சைட் டெவலப் பண்ணணும், வெப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணணும். இதே மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னா Android Studio லேர்ன் பண்ணணும், Swift அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணணும், Kotlin லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க தெளிவாய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா மெயினா நீங்க Power BI, SQL, Python இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். இதே நான் வந்து ஒரு AI ஃபீல்ட்ல போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிக்கணும். அதுக்கு பைத்தான் தான் பேஸ். அப்போ பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணும். பைத்தான் லைப்ரரிஸ், டீப் லேர்னிங் லைப்ரரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் NLP, கம்ப்யூட்டர் விஷன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னும் அட்வான்ஸ்டா நீங்க AI இன்ஜினியரிங் போறீங்க அப்படின்னா RAG, ஒலாமா, லாங்செயின் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ரேண்டமாக ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆயிருவீங்க. அண்ட் ஒரு பர்பஸ் இல்லாமல் போகும்போது உங்களுக்கு வந்து யூ ஃபீல் நோ இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நீட்டா ஒரு பேப்பர் எடுங்க. கோடிங் எதுக்காக படிக்கணும், என்ன பர்பஸ் நம்ம அதை வச்சு அச்சீவ் பண்ண போறோங்கிறத தெளிவா இருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸை பண்ணிட்டு என்ன கோடிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. என்னோட சாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பைத்தன்ங்கிறது ஒரு பேசிக் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பைத்தானை நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த React, Node.js இதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நெக்ஸ்ட் நீங்க கோடிங்கை சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த டுட்டோரியல் ப்ராப்ளம், அதாவது வீடியோஸாக பார்த்து தள்ளுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து 30 hours அந்த கோர்ஸில் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணீங்களா, எனக்கு காட்டுங்களேன், இன்ட்ரெஸ்டாக இருக்க கேட்க அப்படின்னு. ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் எதுவும் பண்ணல, வீடியோஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் வந்துருச்சு, LinkedInல போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 30 hours படித்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் LinkedInல ஷேர் பண்ணுறது வந்து இந்த காலகட்டத்தில் அது வந்து கண்டிப்பாக ரிலவெண்ட்டாகவே இருக்காது. மேபி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ அதை வெரிஃபை பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது அதை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டன்ட் நீங்க ஒரு 30 hours வந்து ஒரு கோர்ஸை முடிச்சேன்னு சொல்றதை விட, நான் 2 ப்ராஜெக்ட் பண்ணேன், நான் 3 ப்ராஜெக்ட் பண்ணேன்ட்டு இந்த மாதிரி என்ன அவுட்கம் கொடுத்தீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணும்போது அது வந்து வேற லெவல்ல ரீச் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க டே 1ல இருந்து லேர்ன் பண்ணும்போதே சின்னதா பில்ட் பண்ணுங்க, சின்ன அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணி பாருங்க. ஈவன் உங்களால ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்லாம் பண்ண முடியலனாலும் லாஜிக்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் ஈவன் நம்பரு, ஒரு லைக் பிரைம் நம்பர்ஸ், ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ், லாஜிக்கை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் சின்னதா நீங்களே சிமுலேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூசர் இன்புட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ற மாதிரி, வெல்கம் டு திஸ் அப்ளிகேஷன், ஜஸ்ட் கன்சோல்லே வர மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸாக்டா நீங்க UI வச்சு தான் பண்ணணும் இல்லை, அதோட பேக் அண்ட் லாஜிக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வேரியபிள் படிக்கிறீங்க, அந்த வேரியபிள் தென் ஆப்பரேட்டர்ஸ், இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை வச்சு ஏதாவது சின்னதா ஒரு ப்ராஜெக்டோட லாஜிக்கை நம்மளால பில்ட் பண்ண முடியுமா அதை என்ஷூர் பண்ணுங்க. ஸோ தியரி மட்டுமே படிக்காம ப்ராக்டிகலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கும், AI. இப்போ AI வந்து வந்ததுனால நம்ம அதாவது நம்மளோட கோடிங் பார்ட்னரா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு எரர் வருதுன்னா என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த எரரை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. புரியலையா, காப்பி பேஸ்ட் பண்ணி AI கொடுத்து இது என்ன எரர், ஏன் வந்துச்சு, இதை எப்படி நான் ரிசால்வ் பண்றதுன்னு கேளுங்க. ஜஸ்ட் ஃபிக்ஸ் திஸ் எரர்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நீங்க எப்படி லேர்ன் பண்றது, கோடிங் லேர்ன் பண்றதுக்கான ஒரு சிறந்த மெத்தட் என்ன அப்படின்னா எரர்ஸ் மூலமா கத்துக்கிறது தான். ஸோ AI கிட்ட இந்த கோடை கொடுத்து இதுல எரர் இருக்கு, இந்த எரர் வந்துச்சு, இந்த எரர் ஏன் வந்துச்சு, இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் இதை நான் ரிப்பீட் பண்ணாம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. அண்ட் இது நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து நம்ம RCTFO டெம்ப்ளேட் பத்தி பேசியிருப்போம். அந்த RCTFO ஃப்ரேம் ஒர்க்
யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சனலைசேஷன் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ChatGPT அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஆன்சர் பண்ணும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த AI டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் கோடிங் பார்ட்னராக அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஷார்டன் ஆயிரும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காது. AI உங்களோட கோடிங் லேர்னிங் பார்ட்னராக யூஸ் பண்ணுங்கள். கோடிங் படிக்கும்போது சைட் பை சைடாக வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும், ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு சின்ன கால்குலேட்டர் ஆப், கெஸ் த நம்பர் கேம், டு டூ லிஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், வெதர் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. தியரின்னு வந்து வீடியோஸாக பார்த்து தள்ளுறதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா பில்ட் பண்ணுங்கள். அண்ட் பில்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. அது ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா AI கேளுங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அண்ட் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு லூப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் குயிக்கராக ஃபெயில் ஆகி நிறையா கற்றுக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் ஒன் ஸ்டேஜில் கோடிங்கில் உங்களுக்கு என்ன தப்பு வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அது புரிஞ்சிடும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது எரர்ஸ் ஏதாவது வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு அடிஷ்னல் ஹேக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக்காக லேர்ன் பண்ணுங்கள். பப்ளிக்காக லேர்ன் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுற ஜேர்னியை வந்து டாக்குமெண்ட் பண்ணி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில். ஏன்னா இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீச் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். Day 1 ஆஃப் லேர்னிங் திஸ், நான் இதை இன்னைக்கு கற்றுக்கிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிருக்கீங்க, இந்த லேர்னிங் ஜர்னியை சும்மா விடாமல் இந்த லேர்னிங் ஜர்னி ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் படிக்கிறீங்கன்னா இந்த 8 மாதத்தில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அண்ட் படிக்க சைடில் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. அண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணி உங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னியும் ஆரம்பிங்க. லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோடிங் ப்ராசஸ், லேர்னிங் ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததில் இனிமேல் டெவலப் ஆகும். அண்ட் நீங்கள் கிவ் அப் பண்ணுறது ரொம்பவே கம்மி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரோட் மேப் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டேட்டா அனலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதுக்கான ரோட் மேப் வந்து போட்டிருக்கோம். அண்ட் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரோட் மேப் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கான ரோட் மேப் வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். அண்ட் என்ட்ரியோட AI இன்டெகிரேட்டட் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்கள் டீம் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.